வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டையும் எப்பவும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நமக்கு தேவையானதை நாமே உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு அழகான குட்டி பையனோட கதை தான் இது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. மலையின் அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் மணி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வயது 12. ஒரு நாள் அவனுடைய அப்பா மரத்திலிருந்து விழுந்து காலில் காயப்பட்டது. இதனால் அவருக்கு வேலைக்கு செல்ல முடியாத நிலை வந்தது. மருத்துவ செலவுகளுக்காக அவர்கள் வீட்டு இருந்த வைக்கோல் வரைக்கும் விற்க வேண்டியதாயிற்று. அம்மா, நாம் என்ன செய்வோம்? மணி கண்ணீர் விட்டு கேட்டான். அவனது அம்மா அவன் தலையை தடவி கொடுத்து கொண்டே, மணி, இங்க பாருப்பா, கஷ்டங்கள் என்பது மழைத்துளிகள் போன்றவை. நம்மை நனைக்கும், ஆனால் நம்மை வளமாக்கும் என்றாள். அடுத்த நாள் காலையில் மணி கிராமத்தில் இருந்த துறவியை சந்திக்க சென்றான். துறவி ஒரு பழைய ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவரிடம் மணி தன் கஷ்டங்களை சொன்னான். துறவி சிரித்துக்கொண்டே ஒரு வாழை இலையை எடுத்தார். அதில் ஒரு சிறிய துளையை போட்டார். பிறகு மணியிடம் துறவி சொன்னார், இந்த துளை வழியாக மழைத்துளி விழுந்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். மணி தலையை அசைத்து சொன்னான், துளை பெரிதாகி இலை கிழிந்துவிடும் என்றான். அதன் பிறகு துறவி, சரி, இந்த இலையை இப்படி வளைத்தால் என்னவாகும் தம்பி என்று கேட்டுக்கொண்டே துறவி இலையை சிறிது வளைத்தார். அப்போது அந்த சிறிய துளையில் விழுந்த நீர் வழிந்து ஓடியது. பிறகு துறவி மணியிடம் மெதுவாகச் சொன்னார், கஷ்டங்களும் இப்படித்தான். நாம் உறுதியாக இருந்தால் அவை நம்மை தாண்டி ஓடிவிடும். ஆனால் நாம் வலுவிழந்தால் அது நம்மை துளைத்துவிடும் என்றார். மணிக்கு துறவியின் வார்த்தைகளை கேட்டபின் நம்பிக்கையும் மன தைரியமும் கிடைத்தது. மணி வீடு திரும்பிய போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் கிராமத்தில் இருந்த கடைக்கு சென்று தன் பழைய பள்ளி புத்தகங்களை விற்று சில காய்கறி விதைகளை வாங்கினான். அவன் தன் வீட்டின் முன் இருந்த சின்ன முற்றத்தில் அவன் அம்மாவுடன் சேர்ந்து ஒரு சிறிய தோட்டம் அமைத்தான். முதல் வாரம் கடும் வெயிலில் பல செடிகள் வாடின. மணிமனம் சோர்ந்து துறவியிடம் சென்றான். மணி துறவியிடம் நடந்த எல்லாவற்றையும் கூறினான். துறவி அவனை தன் வீட்டின் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க சொன்னார். பிறகு மணி துறவிக்கு நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டான். வழியில் மணி தன் தோட்டத்திற்கு தண்ணீர் கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். மறுநாளிலிருந்து மணி காலையில் எழுந்து அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தோட்டத்திற்கு கொண்டு சென்றான். 3 மாதங்களுக்குப் பிறகு அவனது சிறிய தோட்டம் பச்சை கம்பளம் போல் அழகாக தோற்றமளித்தது. அவன் தன் வீட்டின் முன் தன் அம்மாவுடன் சேர்ந்து காய்கறிகளை வியாபாரம் செய்தான். மணியின் தோட்டத்து காய்கறிகள் நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளாக இருந்ததால் கிராமத்தார்கள் மணியிடமிருந்து காய்கறிகளை வாங்க ஆரம்பித்தனர். திடீரென ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. அந்த மழையில் மணியின் தோட்டம் பாழாகிவிட்டது. மறுநாள் அவன் மீண்டும் துறவியிடம் சென்றான். ஆனால் மணியின் முகம் மிகவும் சோகமாக காட்சியளித்தது. மணி துறவியிடம், நேற்று இரவு பெய்த மழையில் என் தோட்டத்தில் தண்ணீர் தேங்கி என் செடிகள் பாழாகிவிட்டது என்று சொல்லியபடி மணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. துறவி அருகிலிருந்த ஒரு பாறையை காட்டி, இந்த பாறையை பார், இதிலுள்ள சிறிய பள்ளங்கள் எப்படி உருவாயின என்று கேட்டார். அதற்கு மணி, அந்த பாறையின் மீது தொடர்ந்து தண்ணீர் விழுந்ததால் துறவியே. ஆம், சரியாக சொன்னாய். இன்னும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நிறைய மழை வரும். ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த அனுபவங்கள் உன்னை வலிமையானவனாக்கும் என்று கூறி மணியை அந்த ஊரில் இருந்த விவசாயியிடம் கூட்டி சென்றார். பிறகு மணி அந்த விவசாயியிடம் ஆலோசனை கேட்டு அறிந்தான். மணி மீண்டும் தோட்டத்தை சரி செய்தான். இந்த முறை அவன் மழைக்கு தயாராக கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தான். அப்படியே 1 வருடம் கழித்து அவர்களது குடும்பம் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. மணியின் தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் கிராமத்தில் பிரபலமாக இருந்தது. ஒரு நாள் துறவி மணியை சந்திக்க மணியின் வீட்டிற்கு வந்தார்.
துறவி மணியிடம்தான் இந்த கிராமத்தில் இருந்து வேறு இடத்திற்கு செல்வதாக கூறினார். இதை கேட்டதும் மணியின் கண்கள் கலங்கியது. பிறகு துறவி தன் பையில் இருந்து ஒரு சிறிய மூடிய பானையை எடுத்து மணியிடம் கொடுத்தார். மணி அதை திறந்து பார்த்தான். அதில் ஒரு விதை இருந்தது. துறவி மணியிடம், இதை உன் வீட்டின் அருகே புதை என்றார். இது என்ன விதை என்று கேட்டான் மணி. அதற்கு துறவி, ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வளர்க்கும். நீ அதை அழிக்க முயற்சி செய்யாதே, மாறாக அதிலிருந்து கற்றுக்கொள். இந்த வார்த்தைகளை உன் நினைவில் வைத்துக்கொள். எப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் நீ இந்த மரத்தை பார், அது உனக்கு இந்த வார்த்தைகளை நினைவூட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் துறவி. மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.